Hi friends, இன்றைக்கி நம்ம ஆங்குலர் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த ஆங்குலர் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா NodeJs இன்ஸ்டலேஷன். இந்த NodeJs இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக NodeJs இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆங்குலர் சப்போர்ட்ஸ் டைப் ஸ்கிரிப்ட் இது நமக்கு தெரியும். வேறஸ் ப்ரௌசர் சப்போர்ட்ஸ் ஒன்லி ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நான் டைப் பண்ணி கோட் பண்ணுற இந்த டைப் ஸ்கிரிப்ட் கோடை என்னால் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்க முடியும்னா முடியாது. அதுக்காக எனக்கு ஒரு இன்டர்மீடியட் வேணும். அந்த இன்டர்மீடியட் என்ன பண்ணணுன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்னோடய டைப்ஸ்கிரிப்ட் கோடை ஜாவா ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணி பில்ட் பண்ணி கொடுக்கணும். நான் என்னோடய சிஸ்டமில் NodeJs ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் சிஸ்டம் அண்ட் கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் நோட் வெர்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் நோட் இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் ப்ராம்ப்டில் நோட் ஸ்பேஸ் -vன்னு கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். -v ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேர்ஷன். ஸோ நோட் வேர்ஷன் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகி காட்டியிருக்கு. இந்த NodeJs இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து நமக்கு நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்ற NPMமும் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அந்த NPM வேர்ஷனும் நாம் கமெண்ட் ப்ராம்ப்டில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். NPM -v கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு NPM வேர்ஷனும் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போது சிஸ்டமில் ஆங்குலர் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணுன்னா எனக்கு சில டிஃபால்ட் ஆங்குலர் பேக்கேஜஸ் வேணும். இந்த டிஃபால்ட் ஆங்குலர் பேக்கேஜஸ் எல்லாம் நான் எது மூலமாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா இந்த NPM மூலமாக தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதுதான் NPM இன்ஸ்டாலோட டிஃபால்ட் சின்டாக்ஸ். இதில் -g எதை ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா குளோபல் அப்படின்ற டேர்மை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த குளோபல் டேர்ம் எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ நான் இங்கே க்ரியேட் பண்ண போகிற இந்த பேக்கேஜஸ், இந்த டவுன்லோட் பண்ண போகிற பேக்கேஜஸ் எல்லாமே எனக்கு ஹோல் சிஸ்டம்லேயும் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த -g கொடுக்குறோம். இந்த ஆங்குலர் CLIன்றது அந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஃபர்தர் இந்த ஆங்குலர் CLIக்கு அடுத்து நான் வேர்ஷனும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 8.4.1 8.4.1 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணேன்னா அந்த ஆங்குலர் வேர்ஷன் எனக்கு இன்ஸ்டால் ஆகும். பட் ப்ரிஃபரபிளி சப்போஸ் நான் இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எனக்கு லேட்டஸ்ட் ஆங்குலர் வேர்ஷன் தான் டவுன்லோட் ஆகும். இப்போது என்டர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கேஜஸ் எல்லாம் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அதை டெர்மினேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம சிஸ்டமில் ஆங்குலர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நோட் NPM இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணோம்? -v கொடுத்து செக் பண்ணோம். ஸோ ஆங்குலரும் அப்படி நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் என்ன கொடுக்கணுன்னா ng ஸ்பேஸ் -v இப்படி டைப் பண்ணணும். ng ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆங்குலர். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ng-v கொடுத்து பார்த்தோன்னா ng இஸ் நாட் ஐடென்டிஃபைட் ஆஸ் அன் இன்டர்னல் கமெண்ட் தான் வரும். ஸோ இதை ரெகக்னைஸ் பண்ண வைக்க நம்ம என்ன பண்ணணும்னா NPM பார்த்த போய் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் செட் பண்ணணும். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும், ng ரெகக்னைஸ் ஆகிடும். இதை பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பாத் செட் பண்ண அப்புறம் இப்போ நம்ம ng ஸ்பேஸ் -v வெர்ஷன் கொடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கும். இது மூலமாக இப்போ நம்ம சிஸ்டமில் ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.